ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மழலை உலகம். இன்றைக்கி நம்மளோட பேஜில் நான் வந்து தேர்ஸ்டே பண்ண லக்ஷ்மி குபேர பூஜையோட வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு லக்ஷ்மி குபேரர் சிலையோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுக்கோங்க. எந்திரம் உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைனா வந்து நான் பேப்பரில் தான் எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதில் வந்து ஒரு 9 காயின்ஸ், 5 ரூபி காயின்ஸ் ஆர் 1 ஆர் 2 ரூபி காயின்ஸ், ஆனால் எல்லா காயினுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள் கூட வந்து புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பயுமே லக்ஷ்மி குபேரருக்காக ஒரு விளக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. எந்த வழிபாடு பண்ணோம்னாலுமே முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அதனால் குலதெய்வ விளக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க. எப்பயுமே குலதெய்வ விளக்கு, லக்ஷ்மி குபேரர் விளக்கு ரெண்டுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. எந்த பூஜை பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலைவாசலுக்கு போயிட்டு உங்களோட குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு குலதெய்வ உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம எந்த கடவுளை வேண்டோம்னாலும் அந்த கடவுள் வந்து நம்ம வீடு தேடி வந்து நமக்கு அடுத்து அவங்களுடைய அந்த அருளை கொடுப்பாங்க. மறக்காமல் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு 5 போற்றியோ 9 போற்றியோ, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அங்காள் அம்மனா ஓம் அங்காள் அம்மனே போற்றி அப்படின்னு 5 டைம், ஒரு படவேடு ரேணுகாம்பாலா படவேடு ரேணுகாம்பால் போற்றி, அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 108 5 ரூபா காயின்ஸ் வச்சுக்கோங்க. உங்களால் லக்ஷ்மி குபேரர் காயின்ஸே வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த காயின்ஸ் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 5 ரூபி காயின்ஸ், நான் வந்து 5 ரூபி காயின்ஸ் தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த காயின்ஸை நல்லா வந்து பன்னீரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு பிறகு வந்து நீங்கள் இந்த பூஜை சொல்லலாம். 108 டைம் வந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேரரே நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேரரே நமக அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரே போற்றி, அந்த மாதிரி சொல்லலாம். உங்கள் மனசுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். அதை சொல்லி முடிச்சுட்டு பிறகு வந்து உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருப்தியாக அதை சொல்லி முடிச்சுட்டு நல்லா உங்கள் வந்து தீப தூப ஆராதனை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பிரசாதங்கள், கற்கண்டோ இல்லை ஒரு பழமோ ஏதாவது வச்சு நீங்கள் படைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 9 வியாழக்கிழமை 6 to 7 மணிக்குள்ளார நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாங்க. நான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பார்த்திங்கன்னா அனிதா புஷ்பவாணன் குப்புசாமி மேம் சொல்கிறத பார்த்து தாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் திருவிழா நடந்தது. அங்கே நான் எதர்ச்சியாக பார்க்கும்போது என் பையன் வந்து ஒரு பொம்மையை கீழே போட்டான். அங்கே பார்த்தா லக்ஷ்மி குபேரரோட அந்த சிலை இருந்தது. டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், லக்ஷ்மி குபேரரே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு அன்றைக்கே சிலை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தது டியூஸ்டே. தேர்ஸ்டேலேருந்து நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு 3 to 4 வீக்ஸ் நான் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி மென்டலாகவும் சரி எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லைஃப்பில் மாற்றம் வரும். ஆனி மாத பௌர்ணமி இல்லைங்களா, அதனால் வந்து குலதெய்வ சொம்பு வச்சு அதுக்கு மேலே அட்சதை வச்சு விளக்கேற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தீபம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர்.